ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ வீடியோ போடக்கூட அப்படியே போடுறது கிடையாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பேச வேண்டிய சூழ்நிலை. கரூர் 41 பேர் இறந்தாங்க. ஸோ அந்த 41 பேருக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசால் அரசு வேலை தரப்போகிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கும் யாராவது ஒரு நபருக்கு அரசு வேலை கொடுக்க போகிறாங்க. அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றபடி படிச்சிருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வேலை, படிக்கலையா, ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி வேலை. ஸோ அதுமாரி கிட்டத்தட்ட 41 பேருக்கும் குடும்பத்தில் தலா ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி வேலை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது தளபதி கரூர் போகிற அன்னைக்கு தான் தெரியும். பட் ஆனால் அது செய்தி போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ அதை எதிர்த்து நிறைய இந்த டம்ளர் கட்சி, சீமான் கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நீங்கள் வேலையை கொடுப்பீங்க, எங்கள் வீட்டு வேலையை பிடிங்க எப்படி நீங்கள் கொடுப்பீங்க, உங்கள் வீட்டு வேலை பிடிங்க கொடுக்குறமா ஏம்மா, அவங்களும் தமிழங்க தாம்மா, அவங்களும் இந்த தமிழ்நாட்டுக்கு வரி கட்டுறாங்க, புரியுதா? அவங்க குடும்பத்தில் இழப்பு வந்திருக்கு. என்ன, அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்திருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன பையன் செத்து போகிறான் அப்படின்னா அவன் பெரியவனாக வளர்ந்து அந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் செய்வான். ஸோ அப்படி அந்த இல்லாத பட்சத்தில் அரசால் என்ன முடியுமோ அதை அவங்க பண்ணுறாங்க. என்ன, உங்கள் காசை எடுத்து கொடுங்களேன், உங்கள் காசை எடுத்து கொடுங்கன்னா இப்போ எங்கள் காசை நாங்கள் ஆல்ரெடி தளபதி ஒரு குடும்பத்துக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அது அவர் சம்பாதிச்ச காசு தான் கொடுத்துருக்காரு. கட்சியில் ஒன்றும் நீங்கள் ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த காசெல்லாம் கொடுக்கவும் இல்லை. அது அவர் சம்பாதிச்ச காசை தான் ஒரு குடும்பத்துக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வேலை கொடுக்கலாம்? ஏன் வீட்டு வேலை எப்படிங்க? ஓன் வீட்டு வேலை கிடையாது. தமிழ்நாடு என்னமோ ஓன் வீட்டு சொத்து மட்டும் கிடையாது. அந்த 41 பேரும் இந்த தமிழ்நாட்டோட சொத்து தான். அந்த 41 பேருக்கும் இழப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு நாங்கள் அரசாங்க வேலை கொடுப்போம். இதில் உங்களுக்கு எங்கே எரியுது? நாங்கள் ஒன்றும் திரள் பிச்சை எடுத்து அதில் சொகுசாக கார் வாங்கி ஒன்றும் போகல. என்ன, உங்கள் கட்சியை நம்பி ஒரு விக்னேஷுங்கிற ஒரு பையன் செத்தான். அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னத்தை பண்ணி பிடுங்கண்ணா அவங்க அண்ணன் சீமான்? பதில் இருக்கா? அந்த பையனுடைய இறப்பை வச்சு காசை கலெக்ட் பண்ணி சம்பாதிச்ச கூட்டம் இந்த நாம் தமிழர் கட்சி கூட்டம். என்ன, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நான் சொல்லல, அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. என்ன, என் பையனோட இறப்பை வச்சு கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய்க்கு மணிமண்டபம் கட்டி தரேன்னு சொன்னாங்க. இன்னமும் கட்டி கொடுக்கல. ஏன் உங்கள் அண்ணன் பென்ஸு கார் வாங்க தெரிஞ்ச உங்கள் அண்ணனுக்கு ஏன் அந்த பையனுக்கு ஒரு இது கட்டி கொடுக்கணும், மணிமண்டபம் கட்டி கொடுக்கணும், ஏன் என்ன வரல? அவன் அதான் சொல்கிறான், அவன் தலைவன் கிடையாது, அவன் சரியான அரசியல் வியாபாரி. அதனால தான் சொல்கிறான், ஒரு அரசியல் வியாபாரி. தன்னை நம்பி வந்தவங்களுக்காக கடைசி வரை நிற்கிறது தான் தமிழக வெற்றி கழகம். தன்னை நம்பி வந்தால் எக்கடு போட்டோம் அப்படின்னு நிற்கிறது தான் உங்கள் அண்ணன் சீமான். அதனால் நீங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்கிறதுலாம் நீங்கள் ஆளே கிடையாது.